Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம கிளாசிக் நீட் அகாடமிலிருந்து நீங்கள் வெரி ஃபியூ டேஸில் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்காக நீட் ஃபிசிக்ஸோட ரேங்க் பூஸ்டர் தியரி கொஷின்ஸு ஒரு சீரீஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்ரிடே வந்து 3 or 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபேஸர் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அது இஎம்ஐஏசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதிலிருந்து இயர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அப்போது ஃபேஸர் டயக்ராம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பியூர்லி இண்டக்டிவா, பியூர்லி ரெசிஸ்டிவா, பியூர்லி கெப்பாசிட்டிவா, இல்லை ஒரு எல்சிஆர் சர்க்கியூட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நல்லா பாருங்கள். இதில் வந்து என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் வந்து அதாவது நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகும்போது தான் லீடாக லேகான்னு தெரியணும். ஸோ இதில் முதல்ல வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து கரண்ட்டு லீட் பண்ணுச்சுன்னா அது கெப்பாசிட்டிவ் டாமினேட்டட் சர்க்கியூட். வோல்டேஜ் லீட் பண்ணுச்சுன்னா அது இண்டக்டிவ் டாமினேட்டட் சர்க்கியூட். சார் அப்போ எல்சிஆர் சர்க்கியூட்லேயே அந்த மாதிரி இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, இங்கே அவங்க கொடுத்துருக்கிறதா தான் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா இது 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ ஈதர் வந்து இது வந்து இண்டக்டிவாக இருக்கலாம் ஆர் கெப்பாசிட்டிவாக இருக்கலாம். இது வந்து வோல்டேஜ் கரண்ட். ஓகேவா, இதை பார்க்கணும். இதில் ஆங்கிள் வேறு மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அதை எல்சிஆர் சர்க்கியூட்னு சொல்லலாம். எப்படி? கெப்பாசிட்டிவ் டாமினேட்டட் எல்சிஆர் சர்க்கியூட். இல்லைனா ஒருவேளை வோல்டேஜ் லீட் பண்ணி சம் ஆங்கிள் 90 டிகிரி தவிர வேறு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்னது? இண்டக்டிவ் டாமினேட்டட் சர்க்கியூட்னு கொடுக்கலாம். கரெக்டாக வந்து கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் 90 டிகிரி கரண்ட்டு வந்து லீட் பண்ணுது. எப்போவெல்லாம் ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் லீட் பண்ணுதோ அது வந்து கெப்பாசிட்டிவ். இதான் உங்களுக்கு இது ஒருத்தர் 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது என்னது? கெப்பாசிட்டிவ் டாமினேட்டட் எல்சிஆர் சர்க்கியூட் நான் சொல்லிடலாம். ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியாது. இங்கே கரெக்டாக 90 டிகிரி இருக்கிறதுனால, உங்களுக்கு கரெக்டாக 90 டிகிரி இருக்கிறதுனால இது என்ன சொல்ல முடியும்னா பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் இஸ் லீடிங் த ஃபேஸ் டு வோல்டேஜ் அப்படின்னா கெப்பாசிட்டிவ் டாமினேட்டட் எல்சிஆர்னு சொல்லலாம், சொல்ல முடியாது. ஆனால் 90 டிகிரி இருக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இங்கே எவ்வளோ டிகிரி இருக்குதுங்கிறது இம்பார்ட்டன்ட். ரெண்டுக்கும் நடுவில் 90 டிகிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது பியூர் சர்க்கியூட்டு. கிளியர் எவ்ரிபடி? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ தட். இதெல்லாம் வித்தின் செகண்டில் யூ ஹேவ் டு சூஸ். என்னங்கிறத பார்த்து சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி வந்து கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நல்ல ரேங்க் வாங்குங்க. இந்த பூஸ்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ.